புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளிடம் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், தற்போது புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் வேண்டாம் என்று நினைக்கிறேன். எதற்காக சொல்கிறேன்னா, கட்டாய ஹெல்மெட்டுன்ட்டு நாட்களை அறிவித்த பிறகு மக்கள் இது வரைக்கும் ஹெல்மெட்டை பயன்படுத்தலை. சொல்லப்போனால் எதுக்குன்னு கேட்டால், கட்டாய ஹெல்மெட்டு எப்போதுனாலும் தடை விதிக்கப்படும். ஏன்னா உள்ளாட்சி துறை குறைபாடுகளும் பொதுப்பணித்துறை குறைபாடுகளும் புதுச்சேரியில் அங்கங்கே உள்ளது. நான் முழுமையாக சொல்ல விரும்பலை. இது என்னென்ன குறைகள் இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறைகளுக்கும் தெரியும், மற்ற அமைப்புகளுக்கும் இதை பற்றி தெரியும். ஏன்னா கட்டாய ஹெல்மெட்டை தடை விதிப்பதற்கான நிறைய வழிகள் இருக்கிறது. ஆகையால் இதை பல அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் காவல்துறையிடம் இருந்து கட்டாய ஹெல்மெட்டில் இருந்து தப்பிக்க வேண்டும் ஒரு சூழ்நிலை அரசியல் தலைவர்களை தேடி வருவார்கள் என்று அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஆவலுடன் போராட்டம் நடத்துவதற்கான முடிவுகளை எடுத்து தயாரான நிலையில் உள்ளனர். முதலமைச்சரிடம் கோரிக்கை வைப்பார்கள். சில காரணங்களை காட்டி பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்டது, உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்டது குறைபாடுகளை காரணங்களை காட்டி, இதுமாரி விதிமுறைகள்லாம் சரியில்லை, இதுமாரி போக்குவரத்துகள் சரியில்லை என்று காரணங்களை காட்டி இந்த கட்டாய ஹெல்மெட்டை தடை விதிப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளதால், இதனால் அரசியல் பிரமுகர்கள் தான் பேர் எடுப்பதற்காக பல வழியில் போராட்டங்கள் நடத்தி மக்களிடையே புரட்சிகளை உருவாக்குவார்கள், காவல்துறைக்கு எதிர்ப்பாக செயல்படுத்துவார்கள். அதனால் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்டது, உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை அனைத்தையும் ஒழுங்குபடுத்த பிறகு காவல்துறையினர் கட்டாய ஹெல்மெட்டை கொண்டு வரும்போது யாரும் கட்டாய ஹெல்மெட்டுக்கு தடைக்கான போராட்டமும் நடத்த முடியாது, தடையும் வாங்கவும் முடியாது. மக்களும் பாதுகாப்புடன் இருப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நடைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாய ஹெல்மெட்டால் இன்று அரசியல் செய்வதற்கான அரசியல் பிரமுகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அதற்கான வழிகளை கொடுக்க வேணாம் என்று மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை பாஸ்கரன், டிடிஎம்ஸ் மூலமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.